7-Elevenல $10 இருந்தா என்னென்னலாம் சாப்பிட முடியும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு $10 இல்லாம எனக்கு ஒரு 10 வெள்ளி, அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு 10 வெள்ளி. இன்னொன்னு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, இங்கிலீஷ்ல நம்ம $10 $20 அப்படின்னு டாலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல ஏன் வெள்ளின்னு சொல்றோம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட டர்ன், ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளை. சரி, ஓகே, ஒரே கன்ஃபியூஷன் என்னென்ன வாங்குறதுன்னு. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சாண்ட்விச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கலர் பாக்கெட்டை வாங்கினேன். இது ஒரு $3.50 வந்துச்சு. இது எல்லாமே அந்த ரெஃப்ரிஜரேட்டர் சைடு இருக்கிறதுனால ரொம்ப அங்கே லைட்டு போட்டிருக்காங்க, அதனால பிளிங்க் ஆகிட்டே இருக்கு கேமரால. தென் ஒரு பட்டர் சிக்கன் பிரியாணி எடுத்தேன், அது ஒரு $4.30. டோட்டலாக $7.80 வாங்கியாச்சு. இன்னும் ஒரு $2.20 தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன வாங்க முடியுமோ அதை வாங்காம ஒரு ஆசையில சிக்கன் பர்கர் வாங்கணும்னு என் தங்கச்சிட்ட போய் ஒரு 80 பைசா கடன் கேட்டேன். அவளும் போனா போதுன்னு கொடுத்தா. ஸோ அதை வச்சு நான் சிக்கன் பர்கர் வாங்கிட்டேன். அது $3. ஸோ நான் என்னோட $10 காலி பண்ணிட்டேன். அண்ட் 80 அவள்கிட்ட எக்ஸ்ட்ராவே வாங்கி செலவு பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணதை டேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி பில் போடணும். இங்க ஃபர்ஸ்ட் பில் பே பண்ணிட்டு தான் அந்த கடையில உள்ள மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ண முடியும். ஹீட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா படிச்சுக்கணும். பிரியாணி மூச்சு விடுற அளவுக்கு லைட்டா பிளாஸ்டிக்கை பிரிச்சுட்டு அந்த ஷாப்ல உள்ள மைக்ரோவேவ்ல நம்பர் 8 பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம ஹீட் பண்ணிடலாம். எப்படியோ ஒரு வழியா என் தங்கச்சி அந்த சைட் பிரிக்க முடியலன்னு இந்த சைடாவது திருப்பி பிரிச்சுட்டா. மைக்ரோவேவ்ல வச்சோன்னே ஒரு 1 minute 30 செகண்ட் காட்டுது. வெயிட் பண்ணுவோம். பார்த்து கேர்ஃபுல்லா எடுக்கணும், இல்லைன்னா கையில சுட்டு விட்டுரும். பில் பே பண்ணும்போது இந்த ஸ்பூன் அண்ட் டிஷ்யூ கொடுத்தாங்க. ஸ்பூன் கியூட்டா நல்லா இருந்துச்சு, வுட் மாதிரி. அதே மாதிரி டிஷ்யூவும் சூப்பரா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா. இந்த கலர்ல நான் பார்த்ததே இல்லை. ஏதோ காஃபில முக்கி எடுத்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர். இப்போ இந்த சுட சுட ஆவி பறக்கிற பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். இது பட்டர் சிக்கன் பிரியாணி. ஸோ சைட்ல சிக்கன் இருக்கு. டீல் என்னன்னா, நான் வாங்கின என் தங்கச்சி டேஸ்ட் பண்ணி ரேட்டிங் கொடுப்பா. அதே மாதிரி அவ வாங்குற ஃபுட்டை நான் ரேட்டிங் கொடுப்பேன். ஆக்சுவலி நீங்க எல்லாரும் பாப்பீங்க, என்ன இங்க வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னு. அதே தான் என் தங்கச்சியும் கேட்டா, இங்க வந்துமா நீ பிரியாணி வாங்குற அப்படின்ட்டு. பட் நான் ஏன் இந்த பிரியாணி வாங்கினேன்னா, இந்த பிரியாணி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சி பிரியாணியை சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா. எக்ஸாக்டா பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அந்த கிரேவியோட டேஸ்ட்டுமே வித்தியாசமா இல்லாம நல்லா இருக்கு சாப்பிடுற மாதிரி. பட் நிக்கா பிரியாணி இல்ல கடை பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் ஹைப் கொடுக்க முடியாது. பட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காஸ்ட்டுமே $4.30 தான். அதுல பிரியாணி அண்ட் பட்டர் சிக்கன் வருது. ஸோ டேஸ்ட் அண்ட் காஸ்ட் கன்சிடர் பண்ணி ரேட்டிங்க்கு 9 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வாங்கின இந்த மஞ்சள் கலர் பேக்கெட் சாண்ட்விச் தான் ட்ரை பண்ணலாம். லைட்டா அந்த கவர் ஓபன் பண்ணி உள்ள வச்சுட்டு நம்பர் 1 பிரஸ் பண்ணா ஜஸ்ட் 10 செகண்ட்ல ரெடி ஆயிடும். இதுல ஒரு கோலார் ஆயிட்டு நான் வாங்கணும்னு நினைச்சது சிக்கன் சாண்ட்விச். அது நல்லா இருக்கும், நான் ட்ரை பண்ணிருக்கேன். அதை நான் என் தங்கச்சியும் ட்ரை பண்ண வைக்கணும்னு தான் ஆசையா வாங்கினேன். ஆனா நான் எடுத்தது முட்டை, சிக்கன் இல்ல. அதை நான் சாப்பிடும் போது தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னான். எதே நல்லா இல்லையா, இங்க கூட நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது வேற மஞ்சள் கலர் பாக்கெட் எடுத்திருக்கோம். காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படியோ சாப்பிட்டுட்டோம். அந்த எக்கோட ரா ஸ்மெல் வருது. அண்ட் இன்னொன்னு காஸ்ட் வைஸ் $3.50 இது ஒர்த் இல்ல, அதனால எங்களுக்கு பிடிக்கல. ஸோ ரேட்டிங் அவ 2 தான் தந்தா. நெக்ஸ்ட் இந்த சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணலாம். இதுவுமே சொதப்பல் தாங்க. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எக்குன்னு போட்டிருக்க எதுவுமே 7-Elevenல வாங்கக்கூடாதுன்னு. சிக்கன் சாசேஜ் வித் ஆம்லேட்னு போட்டிருக்க. அப்பவே நான் உஷாராகி இருக்கேன். எல்லாமே சேர்த்து வாங்கிட்டோம். ஸோ தெரியல, மேபி ஒன்னா ட்ரை பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும் எக் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. இதுவுமே லைட்டா பிரிக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஆனா எங்க பிரிக்கணும்னு தெரியல. பேனு முழிச்சிட்டு இருந்ததுனால பிரிக்காம அப்படியே வை பாத்துக்கலான்னு உள்ள வச்சுட்டு நம்பர் 3 பிரஸ் பண்ணிட்டோம். ஒரு 30 செகண்ட் டைம் ஆச்சு. தென் வெளில எடுக்கிறோம், பாக்கெட் குண்டாயிட்டு. அப்போதான் தெரிஞ்சிச்சு ஏன் எல்லாத்துலயும் லைட்டா ஓபன் பண்ண சொல்றாங்கன்னு. அதை டேபிளுக்கு எடுத்துட்டு வரும்போது எங்க பிடிச்சி தூக்குறதுன்னு தெரியல. பிகாஸ் சூடா இருந்துச்சு ரொம்ப. ஓபன் பண்ணோன்னு உள்ள காத்தெல்லாம் போயிட்டு டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. பட் ஸ்டில் அதுல எக் இருக்கிறதுனால அவ்வளவு பர்ஃபெக்டா தெரியும். பட் ரொம்ப சாசியா இருக்கு. அதனாலே என்னமோ ஓகே சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது. இதுலயே ஸ்பைசி சிக்கன் பர்கர் இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அதை கம்பேர் பண்ணக்குள்ள இதுக்கு ரேட்டிங் வந்து 5 is enough I think. இதோட நான் வாங்கின எல்லாத்தையும் அவ டேஸ்ட் பண்ணி ரேட்டிங் சொல்லிட்டா. இப்ப அவ என்னென்ன எனக்கு வாங்கி தரான்னு பாக்கலாம். ஃபர்ஸ்டே அவ சூஸ் பண்ணது இந்த ஹனி சிக்கன் பவ் தான். இது ஜஸ்ட் $150 தான். எனக்கு ஷாக் ஆயிட்டு, என்ன இவ ஆரம்பத்திலே பிரைஸ் கம்மியா எடுக்கிறாளே, திறமை தான் அப்படின்னு. அதுக்கு அவ ஒரு பதில் வச்சிருந்தா, நீ எடுத்தது எல்லாமே சாண்ட்விச், பர்கர், சோறு அப்படி இருந்துச்சு. அது ஃபுல்லாவே ரெஃப்ரிஜரேட்டர் சைட்ல வச்சிருந்தாங்க. சோ நான் அதுல இருந்து எதுவும் எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னா. இட்லி சட்டில ஏதாச்சும் வேக வைப்போம்ல, அது மாதிரி ஒரு மிஷின் பூட்டி வச்சிருக்காங்க. லாக் திறக்க அவ ட்ரை பண்ணா, ஆனா திறக்க வரல. அப்புறம் பக்கத்துல ஒரு அக்கா நின்னாங்க, அவங்கள கூப்பிட்டு திறந்துட்டோம். அவங்க வந்தோன்னா நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தேனே மறந்துட்டு அப்படியே நான் போனை கீழே வச்சுட்டேன். அதை ஷூட் பண்ணவே இல்லை. பட் அதுல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதுல நாங்க எடுத்ததுதான் வந்து ஹனி சிக்கன் பவ். நெக்ஸ்ட் பக்கத்திலேயே கேக்லாம் ஒரு டோருக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாங்க. அதை ஸ்லைட் பண்ணி தள்ளி விட்டு ஒரு கவர் எடுத்து சாக்லேட் மஃபன் கேக் உள்ள தூக்கி போட்டோம்.
இவளுக்கு வந்து சாக்லேட் கேக்கு டெசர்ட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்துக்கிட்டா. இது ஒரு $2.40 தான் வந்துச்சு. எல்லாமே ஃபுட்டாவே வாங்குறோமே, ஏதாச்சும் ட்ரிங்க் வாங்கலாமான்னு சொன்னா. சரி ஓகே உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொன்னேன். இது வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு அவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்க பில் போட்டுருவாங்க. ட்ரிங்க் வந்து நார்மலா கேன் ஒரு பாட்டில் நம்ம யூஸ்வலா குடிக்கிறது தான். ஸோ அது வாங்காம ஐஸ்டு லேத்தே ஒரு $3 போட்டு இருந்துச்சு. அண்ட் அது நம்மளா ஐஸ் கியூப் எடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், ட்ரை பண்ணலான்னு ஓபன் பண்ணோம். அப்ப அவங்க வந்து இல்ல இது நீங்க ஓபன் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பில் கவுண்டர்ல சொல்லி கேஷ் பே பண்ணிட்டு தான் நீங்க இங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேஷ் கவுண்டர்ல போய் $3 பே பண்ணிட்டு வந்து எடுத்தோம். ஐஸ் ரிலாத்தே அப்புறம் இன்னொன்னு இருந்துச்சு, அது ரெண்டு மட்டும் தான் கூல், மீதி எல்லாமே வந்து சூடான காஃபி அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ் கியூப் எடுத்து ஓபன் பண்ணி அந்த காஃபி மிஷின்ல வச்சுட்டு ஐஸ் ரிலாத்தே அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டோம். பேசிக்கலி எனக்கு காஃபி டீ பிடிக்காது, பட் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினேன். விஷுவலா பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த புகைலாம் வரும்போது அது ஃபுல் ஆயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்ன இது ஸ்டாப் ஆக மாட்டேது, நம்ம தான் ஸ்டாப் பண்ணுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் அதுவே கரெக்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. சரி கவர்லாம் வச்சிருக்காங்களே அழகா, நம்மளும் கவர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் எடுத்தோம். ஆல்ரெடி ட்ரிங்க் ஃபுல்லா கப்ல வலிய இருந்ததுனால நாங்க கவர் போட்டு அடுத்த செகண்டே கீழே கொட்டிடுச்சு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கடையில் உள்ளவங்களாம் பார்க்கறதுக்குள்ள நாங்களே டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டோம். அதுவும் ஹைலைட் என்னன்னா, நான் ஊத்திருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என் தங்கச்சி ஸ்ட்ரா எடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறா. இன்னொன்று என்னன்னா, ஐஸ் கியூப் நிறைய இருந்துச்சு அந்த கப்ல. மிஷின்லேருந்து வந்த ஃபோர்ஸ்னால அந்த ஐஸ் கியூப் எங்க போச்சுன்னே தெரியல. அப்படியே பார்த்தாலே தெரியும், லாஸ்டா மட்டும் அந்த ஐஸ் கியூப் ரவுண்ட் சர்க்கிள்ல இருக்கு. ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது கியூபா இருந்துச்சு. பட் அந்த கியூபே காணும், ஃபுல்லா அந்த ஐஸ் எல்லாமே கீழே போய் உட்காந்துச்சு. நானும் ரொம்ப மிக்ஸ் பண்றேன், ஆனால் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அது அப்படியே கீழே தான் இருக்கு. சுகர் நம்மளே தான் போடணும். 2 பாக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அதை கொட்டி மிக்ஸ் பண்ணி குடிச்சா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது டீ வெந்நீரை கொடுத்தா எப்படியா குடிக்க முடியும்? ஐஸ் போட்டுமே அது சூடா தான் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல, ஐஸுமே கீழே அப்படியே தான் உட்காந்துருக்கு. இன்னொன்னு சுகரும் 2 பாக்கெட் பத்துல, ஸோ இன்னொரு ஒரு 4 பாக்கெட் எடுத்துட்டு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஐஸ்மே அது கொஞ்சமா மெல்ட் ஆக தான் வந்து ஓகே இப்போதான் இது ஒரு ஐஸ்டு லாத்தேவா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் இதுக்கு ரேட்டிங் வந்து 5 தான் கொடுப்பேன், எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நெக்ஸ்ட் வாங்கின சாக்லேட் மஃபின் கேக் ட்ரை பண்ணலாம். ரியலி நல்லா தான் இருக்கு, டார்க் சாக்லேட் போட்டிருக்காங்க போல. இதுக்கு ரேட்டிங் தாராளமா 8 கொடுக்கலாம். பாதி சாப்பிட்டு முடிச்சோன்னே தான் உள்ள பாக்குறேன் சாக்லேட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹனி சிக்கன் பாவ், இது எனக்கு ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணணும்னு ஆசை. நான் ஏதோ ஒரு காலத்துல ட்ரை பண்ணது, டேஸ்ட் மறந்துட்டு, ஸோ இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போறேன். அந்த மிஷின் உள்ள வச்சிருந்தாலும் லைட்டா சூடா இருக்கு, ரொம்பலாம் இல்ல. கீழே கவரோட சாப்பிடக்கூடாது, ஸோ அதை எடுத்துட்டு ஒரு பைட் பண்ணா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ள ஹனி சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் 8 ரேட்டிங் தரேன். இன்னும் அவகிட்ட $3.10 பேலன்ஸ் இருக்கு. ஐஸ்கிரீம் மிஷின் வச்சிருந்தாங்க, அதுவுமே நம்மளே எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த மிஷின்ல வெனிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம் மட்டும் தான் கிடைக்கும். ஜஸ்ட் 150 கவுண்டர்ல பே பண்ணிட்டு அந்த மிஷின் கிட்ட போய் கப் எடுத்து அந்த மிஷின்ல வச்சா கிரீன் கலர்ல ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணா அதுவே ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி தந்துடும். நான் இந்த வீடியோலாம் அவங்களே ஐஸ்கிரீமை கையில வச்சு பண்ணுவாங்களா அந்த மாதிரின்னு நினைச்சேன், ஆனா அது மாதிரி இல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பக்கத்துல ஒரு பாக்ஸ்ல ஸ்பூன் வச்சிருப்பாங்க, நம்ம எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருக்கு வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கு நான் 9.5 கொடுப்பேன். வீடியோ பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் வந்து 170 அப்படின்னு அந்த போஸ்டர்ல போட்டுருந்துச்சு. ஆனா நாங்க கவுண்டர்ல போய் பே பண்ணும்போது அவங்க 150 தான் வாங்கிக்கிட்டாங்க. மேபி அவங்கள்ட்ட சில்லறை இல்லையா என்னன்னு தெரியல. ஸ்டில் பேலன்ஸ் 160 இருக்கு. ஸோ அதில் என்ன வாங்கலான்னு கடையே ஃபுல்லாக என்னமோ டூருக்கு வந்த மாதிரி நாங்கள் சுற்றி பார்த்தோம். எல்லாமே $2 அந்த மாதிரி தான் இருக்குது, அப்படியே கம்மியாக இருந்தாலும் அது சாப்பிட்ற மாதிரி இல்லை. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச கம்மி பேரே வாங்கிக்கிறேன் 150க்கு அப்படின்னு சொன்னால் சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அவள் 10 cents சேவ் பண்ணியிருக்கா. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 80 cents எக்ஸ்ட்ராவாக அவகிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணியிருக்கேன். பட் நாங்கள் அந்த 80 cents தனியாக வச்சுட்டோம், இதில் இன்க்ளூட் பண்ணல. வெளியே வர சைடில் தான் இதெல்லாம் $1 டீல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, இதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் அதுலேருந்து வாங்கல வந்துட்டோம். சீரியஸா சொல்லணும்னா நான் 7-Eleven சாண்ட்விச் இல்லைன்னா ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் தங்கச்சி கூட ட்ரை பண்றேன். நாங்கள் அங்கே எக்ஸாக்டா எப்படி இருந்தோம்னா திருன்னு முழிச்சிட்டு ஏதோ க்ரௌட்ல காணா போன குழந்தைங்க இருப்பாங்களா அந்த மாதிரி இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. பட் ஸ்டில் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். இது எங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகவும் ஃபன்னான ஆக்டிவிட்டி அது மாதிரி இருந்துச்சு. 1 ஹவருக்கு மேலேயே டைம் ஆயிட்டு அங்கே வந்து சாப்பிட்றவங்க எல்லாரும் ஒரு 10 minutes 20 minutesக்குள்ள கிளம்பிடுவாங்க. நாங்கள் தான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே கடையில் உள்ள அக்கா என்னன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் கடையை காலி பண்ணலையா நீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு நாங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு. 7-Eleven நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, பட் எல்லா பிளேஸும் இதே மாதிரி இருக்காது, சின்னதா தான் இருக்கும். இது கொஞ்சம் பெருசு. இதை விட இன்னொரு ஒரு பிளேஸ் இருக்கு, அது சிங்கப்பூர்ல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 7-Eleven அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மளால இங்க தான் போக முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோர்ல நாங்க காமிச்சது மட்டும் இல்லாம நூடுல்ஸ், சிப்ஸ்னு நிறைய ஸ்நாக்ஸ், ஃபுட், ட்ரிங்க்ஸ், சாக்லேட், கீ செயின் நிறைய இருக்கும். உங்களுக்கு 7-Elevenல என்ன சாப்பிட
பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட்ல நாங்கள் 2 பேர்ல யார் $10 கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக வாங்கி சாப்பிட்ருக்கா அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.